டெய்லி நைட் இந்த பொண்ணு தூங்க போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற விண்டோ எல்லாத்துலயும் பல அடுக்கு பெட்ஷீட்டை வச்சு அதுக்கு மேல ஆணியை அடிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லா டோரையும் எல்லா விண்டோவையும் ஒண்ணு விடாம க்ளோஸ் பண்ணிடுறான். அதுவும் பத்தாதுன்னு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு அடுப்புல நிறைய பாத்திரங்கள்ல எண்ணெயை கொதிக்க வைக்கிறான். அவளுக்கான எல்லா பாதுகாப்பையும் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த விண்டோல அவ அடிச்சு வச்சிருந்த எல்லா அணிகளும் அதுவாவே ஒன்னொன்னா கலந்து விழ ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவன் பயத்துல நடுங்குறான். உடனே ஓடி போய் ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அப்போ திடீர்னு ஜன்னலை உடைச்சிட்டு ஒரு ஒயிட் லைட் வீட்டுக்குள்ள பாஞ்சி வருது. அந்த ஒயிட் லைட்டுக்கு பயங்கரமான பவரும் இருக்குது. அது கதவை க்ளோஸ் பண்ண வச்சிருந்த சோஃபாவையும் அப்படியே புரட்டி போடுறது. அவ பயந்து நடுங்கிட்டு இருந்த டைம்ல அவ வீட்டுல தரையில இருந்த ஏலியனோட சடலம் ஒண்ணு அப்படியே அந்த இடத்துல மதந்து அந்த ஒயிட் லைட் கூட வெளியே போயிருது. சடனா அந்த ஒயிட் லைட் அப்படியே மறைஞ்சு போகுது. அவ கொஞ்சம் நிம்மதியா மூச்சை விடுறதுக்குள்ள அந்த ஒயிட் லைட் திரும்பவும் ஜன்னல் வழியா புகுந்து அவ எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தேட ஆரம்பிக்குது. உடனே அவ வேகமா ஓடி போய் வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சி டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ அவளுக்கே தெரியாம ஒரு ஏலியன் வீட்டுக்குள்ள வந்துருது. உடனே அவன் பேக் டோர் வழியா எஸ்கேப் ஆகி போலாம்னு போகும்போது திடீர்னு அந்த ஒயிட் லைட் அங்கேயும் வந்துருது. அப்போ அந்த ஒயிட் லைட் அவளை பாக்குறதுக்குள்ள அங்க இருந்த ஒரு சுவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ சடனா அந்த ஒயிட் லைட் அங்க இருந்து போயிருது. அந்த டைம்ல அவ அங்க ஒரு மர்மமான உருவத்தை பாக்குறான். அப்போ ஒரு பெரிய ஏலியன் படிக்கட்டு வழியா இறங்கி வந்துட்டு இருக்குது. அவ பயத்துல நடுங்கி என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறான். அப்போ அந்த ஏலியன் அவ மூச்சு விடுற சத்தத்தை கேட்டு அவ பக்கத்துல வந்துட்டு இருக்குது. அப்போ அவ அங்க இருந்து ஒரு பில்லருக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டு கையில சேஃப்டிக்கு ஒரு சிசரை எடுத்து வச்சுக்கிறான். அந்த ஏலியன் அவ பக்கத்துல நெருங்கி வர வர அவ அது கூட ஃபைட் பண்றதுக்கு பயந்து மறுபடியும் அங்க இருந்த ஒரு டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். சடனா அவ திரும்பி பார்க்கப்ப அந்த ஏலியன் அவ பக்கத்துல வந்து நிக்குது. அதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆகி வேகமா அங்க இருந்து ஓடுறான். ஆனா இந்த டைம் அந்த ஏலியன் அவளை விடுறதா இல்ல. அது ஒரு டேபிள தள்ளி அவளை எங்கேயும் தப்பிச்சு போகாத மாதிரி ஒரு கார்னர்ல மடக்கி பிடிச்சிருது. இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவ உடனே கையில இருந்த சிசரை ஏலியனை நோக்கி நீட்டி ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். ஆனா அந்த ஏலியன் லைட்டா அதோட கையை அசைச்சதும் அவ கையில இருந்த சிசர் அப்படியே பறந்து போயிருது. இப்போ அவ கையில எந்த ஆயுதமும் இல்லாததால என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். ஆனா அந்த ஏலியன் அவளை அட்டாக் பண்ணல. அவளோட கையில இருந்த போட்டோவை பாக்குது. சடனா அந்த ஏலியன் அதோட பவரை யூஸ் பண்ணதும் ஃபோர்ஸ் தாங்க முடியாம அந்த போட்டோ அவளோட கையில இருந்து அப்படியே அந்த ஏலியனோட கைக்கு போயிருது. அந்த ஏலியன் அந்த போட்டோவை பார்த்துட்டு இருந்த கேப்ல அவ படிக்கட்டு வழியா ஏறி அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே போயிடுறான். அப்போ திடீர்னு ஒரு குட்டி ஏலியன் வேகமா அவ பின்னாடி வழியா ஓடி வந்து அவ மேல பாயுது. அவளுக்கு இப்போ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை.